அனைவருக்கும் வணக்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாத்தான் வேலை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லுகிறார். இது எங்க இருக்குதுன்னு பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 45 52 வசனங்கள்ல அவர்களுடைய உரையாடல்கள்ல நம்ம இதை பார்க்க முடியும். உண்மையாகவே இந்த நாத்தான் வேலு கபடற்றவராய் இருக்கிறாரா, அல்லது இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் என்ன சொல்ல வருகிறார், அல்லது அவரை பற்றி என்ன சொல்ல வருகிறார் என்பதை அந்த உரையாடலை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவது, நாம் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையோ அல்லது அந்த வாக்கியத்தின் பொருளோ அந்த வார்த்தையிலும் அந்த வாக்கியத்திலும் இல்லை. மாறாக அதனுடைய சூழலில் என்ன விதமாக அந்த வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை என்ன விதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அதோடைய கான்டெக்ஸ்ட்டை வச்சு தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதே வகையில் தான் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்பதை அந்த சூழல்ல அல்லது அந்த உரையாடலை வைத்து தான் இயேசு கிறிஸ்து அங்கே என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்த வகை தான். இங்கே பிலிப்பு என்பவர் நாத்தான்வேல் இடத்துல போய் மோசையினுடைய ஆகமங்களினாலும் தீர்க்க தரிசனங்களினாலும் பேசப்பட்ட மேசியாவை நாங்கள் பார்த்தோம். அவர் யார் என்றால் யோசேப்பின் மகனாகிய நாசரேத்து ஊரை சேர்ந்த இயேசுதான். இந்த இயேசுதான் பழைய ஏற்பாட்டில் பேசப்பட்ட கிறிஸ்து என்று நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறார். அதற்கு நாத்தான்வேல் என்ன சொல்லுகிறார் என்றால், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்ற ஒரு வாக்கியத்தை வைக்கிறார். முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது கேள்வி அல்ல. அதாவது ஏதாவது ஒரு நன்மை அதிலிருந்து உண்டாகுமா என்ற ஒரு கேள்வியோ அல்லது சந்தேகத்தினால் அவர் கேட்கவில்லை. இது ஒரு யூதர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய வழக்கு சொல். அதாவது இது ஒரு உண்மையை உள்ளே ஒளித்து வைத்து கொண்டு மறைமுகமாக கேலியாக நக்கலாக சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் தான் இந்த வாக்கியம். ஃபெரோமியா என்ற கிரேக்க இலக்கணத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது ரிட்டோரிக்கல் ஐரணி, அதாவது வஞ்ச புகழ்ச்சியாக பேசப்படுகிற ஒரு வாக்கியம். இது யூதர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு வழக்கு சொல் தான். இது என்ன வழக்கு சொல்? அங்கேருந்து ஏதாவது ஒரு நன்மை வருமா என்ற ஒரு வழக்கு சொல். அதாவது நன்மை என்றால் எந்த நன்மையுமே நாசரத்திலிருந்து வராது என்ற அர்த்தம் அல்ல. தீர்க்கதரிசிகள் அல்லது மேசியா இப்பேற்பட்ட தாழ்வு நிலையிலிருந்து வரமாட்டார்கள் என்பது அவர்களுடைய எண்ணம். இதை இன்னும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த யூதர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிமினேஷன், அந்த ஏற்றத்தாழ்வை புரிந்து கொண்டால் நாத்தான்வேலு என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று. இரண்டாவது, இந்த கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று தேவன் சொல்வதும் அதே ஃபெரோமியா என்ற கிரேக்க இலக்கணம் வஞ்ச புகழ்ச்சியோடு தான் சொல்லக்கூடிய வாக்கியமாக இருக்கிறது. ஸோ முதலாவது, நாம் இந்த யூதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷனை புரிந்து கொண்டால் ஏன் இயேசு கிறிஸ்து அவ்விதமான வாக்கியத்தை அவர் சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இங்கே நாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னவென்றால், யூதர்கள் எவ்விதமாக தன்னை உயர்வாக எண்ணினார்கள் அல்லது பிறரை எப்படி தாழ்வாக எண்ணினார்கள் என்று சொல்லும் பொழுது, பொதுவாக இனத்தால் அல்லது பிறப்பால் தான் யூதன் என்பதை அவர்கள் பெருமையாக எண்ணினார்கள். இரண்டாவது, மத வழிபாடுகளில் தங்களை சிறப்பானவர்களாக எண்ணினார்கள். மூன்றாவது, பாலினத்தால் கூட ஆண்டவரே நான் ஒரு யூத ஆணாக பிறந்ததுக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய நிலையில் பாலினத்தினால் கூட அவர்கள் என்ன பண்ணார்கள்? பிறரை அவமதித்தார்கள், இகழ்வாக எண்ணினார்கள் என்பதை பார்க்க முடியும். மற்றும் பேசக்கூடிய மொழிகளில் வைத்து பிறரை இகழ்வாக தாழ்வாக எண்ணினதை நாம் வேதாகமத்தினுடைய உண்மையாக நாம் பார்க்க முடியும். சொல்ல வேண்டும் என்றால் இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தில் இருப்பது போலவே அப்பொழுதும் இருந்ததாக நாம் பார்க்க முடியும். அப்படி என்றால் இந்த யூதர்கள் புறையின மனிதர்களை தன்னை விட தாழ்வாக எண்ணினார்கள், டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க. ஓகே, இவர்கள் புறையின மனிதர்களை மட்டும்தான் அப்படி பார்த்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அவர்கள் யூதர்களுக்கு மத்தியிலுமே ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்தது. 2 பகுதியாக இஸ்ரவேலரை பிரித்து வைத்திருந்தார்கள். ஒன்று தென்பகுதி, ஒன்றொரு வடபகுதி. இந்த தென்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படி என்றால் இந்த எருசலேமை சுற்றியுள்ள யூதர்கள். இந்த எருசலேம் தான் தலைநகரமாக இருந்தது, யூதயா தேசம் என்று சொல்வார்கள். இந்த எருசலேம் மக்கள்னு நாம புரிஞ்சுக்கலாம். இந்த எருசலேம் மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லது அந்த இடம் எப்படிப்பட்டது என்றால், அங்கதான் தேவாலயம் இருக்கும், அங்கதான் வழிபாட்டு முறைமைகள்லாம் செய்யப்படக்கூடிய ஒன்றாக இருக்கட்டும், மத குருக்கள்லாம் அங்கே தான் இருப்பாங்க, அரசியல் தலைவர்கள்லாம் அந்த இடத்தில் தான் இருப்பார்கள். அதாவது அது ஒரு உயர்வான இடமாகவும் அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் உயர்வானவர்களாக அவர்கள் கருதினார்கள். இரண்டாவது, இந்த யூதர்கள், அந்த எருசலேமை சுற்றியிருந்த யூதர்கள் தங்களை ஒரு ஒரிஜினல் யூதர்கள், கலப்பினம் இல்லாத, புற மனிதர்களோடு கலப்பினம் இல்லாத அல்லது திருமணம் செய்யாம கலப்பினம் இல்லாத ஒரு ஒரிஜினல் ஆர்த்தோடாக்ஸ் யூதர்களாக தங்களை நம்பினார்கள். ஸோ அப்படிதான் அவங்கள என்ன பண்ணியிருந்தாங்க? தன்னை உயர்வாக எண்ணினார்கள்.
மற்ற யூதர்கள், அவர்கள் தாழ்வாக எண்ணின யூதர்கள் யாருன்னா, நான் இன்னொரு பகுதி சொல்லியிருந்தேன் இல்லையா, வடக்கு பகுதி. அந்த வடக்கு பகுதியில் என்ன இருக்கும் என்றால் கலிலேயாவை சுற்றியுடையவர்களை அவர்கள் என்ன பண்ணாங்க, தாழ்வாக எண்ணினார்கள். அவர்களும் யூதர்கள் தான். அவர்கள் ஏன் அவர்களை தாழ்வாக எண்ணினார்கள் என்றால், அங்கே ஆலயம் அல்ல, அங்கே வழிபாட்டு முறைமை அல்ல, அதே போல எருசலேம் போல நகரம் அல்ல, அது ஒரு கிராமம் போன்ற ஒன்று. மற்றும் அங்கே வணிகம் அதிகமாக செயல்படுவதனால புறையின மனிதர்கள் வருவது உண்டு, போவது உண்டு. புறையின மனிதர்களோடு பேசுவதனால் இவர்களை டிஸ்கிரிமினேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இடம் அல்லது அவர்கள் பழகக்கூடிய மக்களால் அல்லது பொருளாதாரத்தால் இந்த மாதிரியான காரியங்களால் வைத்து அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக பேசக்கூடிய விதம், அதாவது அந்த மொழி அல்ல, இருவருமே ஒரே மொழியை பேசியிருந்தாங்க கூட அந்த ஸ்டைல் ஆஃப் லாங்குவேஜை வைத்து கூட இவர்கள் பிரித்து வைத்திருந்தார்கள். இதை நம்ம எங்கே பார்க்க முடியும் என்றால், பேதுரு மறுதளித்த போது இவ்விதமாகவே ஸ்டேட்மெண்ட்டை நாம் பார்க்க முடியும். இவன் கலிலேயன் அல்லவா, இவன் பேசுகிற விதம் கலிலேயனை போன்று இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, அவ்வப்போது இவன் கலிலேயன் அல்லவா என்ற டேர்மை டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்டதாக நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். அப்போ நம்ம ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்கிறோம். யூதன் புறையின மனிதனை மட்டும் டிஸ்கிரிமினேட் பண்ணலை. யூதன், எருசலேமில் வாழ்ந்த யூதர்கள் கலிலேயாவில் வாழ்ந்த யூதர்களை அவங்க என்ன பண்ணாங்க, தாழ்த்தப்பட்ட நிலையில் வைத்திருந்தார்கள், அவர்களை இகழ்ந்த நிலையில வைத்திருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த கலிலேயா பகுதியிலிருந்து எந்த தீர்க்கதரிசியும் வரமாட்டார்கள், மேசியா வரமாட்டார்கள் என்று யூதர்கள் தங்களுக்கு தாங்களே இப்பேற்பட்ட புரிதலை வைத்திருந்தார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் ஓசியாவாக இருக்கட்டும், யோனாவாக இருக்கட்டும், நாகுமாக இருக்கட்டும், எலிசாவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் இந்த கலிலேயா நாட்டைச் சேர்ந்த அல்லது அந்த பகுதியிலிருந்து வந்த தீர்க்கதரிசிகளாக தான் பார்க்கிறார்கள். இவர்களுடைய இனப்பெருமையினால் இப்பேற்பட்ட புரிதலை வைத்திருந்தார்களே தவிர அது தேவனுடைய நியமனமாக ஒருபோதும் இருந்ததில்லை. ஓகே, நாம் படிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த மனநிலை தான் யார் இடத்துல இருந்தது, நாத்தான்வேல்கிட்ட இருந்தது. இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம், இந்த நாத்தான்வேல் எங்க இருக்கிறார் என்றால் எருசலேம்ல இல்ல. ஆக்சுவலா அவர் எங்க இருக்கிறாரு, அவரே தாழ்த்தப்பட்ட என்ற ஒரு இடத்தில் தான் இருக்கிறார், கலிலேயாவில். இப்ப இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, கலிலேயா யூதர்கள் மத்தியிலே ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்தது. அது என்ன அப்படின்னா, அந்த கலிலேயா கடலை சுற்றி இருக்கிற கப்பர்நகமாக இருக்கட்டும், அதாவது பெத்சாயிதாவா இருக்கட்டும், இது கலிலேயாவில் இருக்கக்கூடிய நகரம். ஆனால் நாசரேத்து அல்லது கானா என்ற ஊரெல்லாம் கிராமம். இந்த கப்பர்நகம் அல்லது பெத்சாயிதால இருக்கிறவங்க இந்த நாசரேத்தை என்ன பண்ணுவாங்க, சற்று தாழ்த்தப்பட்ட நிலையில பார்ப்பாங்க. காரணம் என்னவென்றால், நாசரேத்து என்பது ஒரு குக்கிராமம் தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது ஏதோ 400 குடும்பங்கள் தான் அங்கு வாழ்ந்ததாக வரலாற்று சொல்லப்படுகிறது. ஓகே, எந்த விதத்தில் அவர்களை தாழ்த்துகிறார்கள் என்றால், அதாவது பொருளாதாரத்தில் ரொம்ப குறைவு, அல்லது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சூழலாக இருக்கட்டும். ஈவன் சொல்ல போனவென்றால், அந்த நாசரேத்து புறையின பகுதியோடு ஒட்டிய நிலையில் இருக்கிறது. அந்த தெக்கப்பொலி என்ற புறையின நகரத்தோடு ஒட்டி இருப்பதினால் இவர்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்களாக கலிலேய யூதர்களே அவர்களை எண்ணுவார்கள். இந்த மனநிலையில் தான் இந்த நாத்தான்வேலு இந்த நாசரத்தை பார்த்ததாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நாத்தான்வேலே கானா ஊரை சேர்ந்தவர் தான். கானா ஊருக்கும் நாசரேத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் என்று தான் சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் இங்க இருக்கக்கூடிய மனிதனுடைய அவல நிலையை தான் நாம் பார்க்கிறோம். அதாவது மனிதன் எப்பொழுதுமே தன்னை ஒருத்தன் ஒடுக்குகிறான், தன்னை ஒருத்தன் தாழ்த்துகிறான் என்ற மனநிலையை அவர்கள் பார்ப்பதே இல்லை, அதை யோசிப்பதே இல்லை. ஆனால் இவர்கள், இந்த மனிதர்களுடைய மனநிலை என்ன, நமக்கீழ ஒருத்தர் இருக்கிறான், நாம ஒருத்தனை தாழ்த்துறோங்கிற ஒரு அவல நிலை பெருமை, அதுவே ஒரு அவல நிலை. அதில் ஒரு பெருமை கொள்வதில் தான் மனிதனுடைய மனம் இருக்கிறது. அந்த மாதிரியான மனநிலை உடையவனாக தான் இந்த நாத்தான்வேலு இந்த வாக்கியத்தை, அந்த வழக்கு சொல்லை சொல்லுகிறார். இதை அறிந்த இயேசு கிறிஸ்து தான் நாத்தான்வேலு தன்னிடத்தில் வரும்பொழுது கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று அழைத்தது அவனை உயர்த்தி பேசுவதற்கு அல்ல, அல்லது அவன் எப்படிப்பட்ட பண்புடையவனாய் இருக்கிறான் என்பது அல்ல. அந்த பெரோமியா என்ற கிரேக்க இலக்கணத்தின் துணியிலே சொன்னதை யார் அறிந்து கொண்டிருக்கிறார்? அந்த நாத்தான்வேலு அறிந்து கொண்டதினால்தான் எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்கிறான். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து பதில் சொல்கிறார், பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே அத்தி மரத்தின் கீழ் இருக்கிறதை கண்டேன் என்று நாம பார்க்கிறோம். ஆனால் அதை சரியாக புரிந்து கொண்டு மொழிபெயர்க்க வேண்டும் என்றால், அத்தி மரத்தின் முன்னே பிலிப்பு அழைக்கிற போது உன்னை கண்டேன் அப்படி என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த முன்னே என்பதை பிலிப்பு அழைக்கிறதற்கு முன்னே என்று புரிந்து கொள்வதை விட
அத்திமரத்துக்கு முன்னாடி பிலிப்பு உன்னை கூப்பிட்டாப்புல, அப்பவே உன்னை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கும் பிலிப்புக்கும் நடைபெற்ற ஒரு கான்வர்சேஷனை ரீகால் பண்ணுகிறார். அந்த கான்வர்சேஷன் எனக்கு தெரியும் அப்படி என்பதை அங்க சொல்லுகிறார். அங்க சொன்ன உடனே இங்கு கன்ஃபஸ் அடைகிறாப்புல நாத்தான்வேலு, தன்னிலை உணர்ந்து சொல்றாப்புல, நீர்தான் இஸ்ரவேலின் ராஜா என்ற ஒரு கன்ஃபஸ் அடைந்த நிலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்க என்ன சொல்லுகிறார்? நான் இந்த கான்வர்சேஷன் உனக்கு ரீகால் பண்ணதுனாலயோ அல்லது இந்த கான்வர்சேஷன் எனக்கு தெரிந்திருக்கிறதுனாலேயோ விசுவாசிக்காத, பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்கிறார். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடாக நான் இருக்கிறேன் என்பதை நீ காண்பாய். அப்பொழுது நீ என்ன பண்ணு? விசுவாசி. இந்த இயேசுதான் கிறிஸ்து என்று அப்பொழுது விசுவாசி என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறார். அதோடு அவர் முடிக்கல, யாக்கோபு வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை எடுத்து சொல்லுகிறார். இந்த இயேசுவாகிய நான் தான் வழி, பிதாவினிடத்திற்கு போவதற்கும் பிதாவினிடத்தில் உறவு பாராட்டுவதற்கும் நான் மட்டும்தான் வழி, என் வழியாகத்தான் நீங்கள் பிதாவினிடத்தில் போக முடியும் என்ற உண்மையை வைக்கிறார். ஆக நாம் இங்கே என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லது தேவன் ஒருபோதும் இனப்பெருமையோ இனப்பற்றோ அல்லது மொழியினாலோ பாலினத்தினாலோ ஒருவரை தாழ்த்துவதோ ஒருவரை ஒடுக்குவது என்பதை தேவன் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஆனால் அப்பேற்பட்ட தெய்வத்தோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய நாம திருச்சபையிலாக இருக்கட்டும், சமூகத்திலாக இருக்கட்டும், குடும்பத்திலாக இருக்கட்டும், நாம் என்னென்னத்திற்கெல்லாம் பெருமை கொண்டு நாம் மற்றவர்களை தாழ்த்துகிறோம். ஒருவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறான் என்பதை விட என்ன மனநிலையில் அவன் வருகிறான் என்பதை தேவன் பார்க்கிறார். தேவன் எதிர்பார்க்கக்கூடிய சமூக பொறுப்போடு வாழ்வோம். அப்படி வாழ தேவன் உதவி செய்வாராக. ஆமென்.